நேயர்களே, மலேசிய தின சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய தேடலும் தெளிவும் நிகழ்ச்சி ஒலியேறிக் கொண்டிருக்கிறது. நேரலை நிகழ்ச்சியில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு நாட்டை பற்றி சிந்திக்கும் போது அந்த நாட்டு மக்கள் தங்களுடைய வரலாற்றை தெரிந்திருக்க வேண்டும். தாங்கள் யார், அந்த மண்ணுக்கு அவர்கள் ஆற்றிய பங்கு என்ன என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்திருக்க வேண்டும். சிலர் நம்முடைய வரலாற்றை இளைய தலைமுறையினரிடம் சொல்லும்போது இதெல்லாம் பழைய கதை, இதற்கென்னும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், இதெல்லாம் நான் வரலாறு படிக்க வேண்டுமா என்றெல்லாம் கேட்பார்கள். நாம் யார் என்று நமக்கே தெரியாமல் போனால் வருங்கால வரலாற்றை யார் சொன்னாலும் அதுதான் உண்மை வரலாறு என நம்பிக்கொண்டு இந்த வரும் தலைமுறை தங்கள் பெருமை உணராமலேயே கடந்து விடுவார்கள். நாம் எப்படி வந்தோம் இங்கு? நாம் எதற்கு வந்தோம்? நம்முடைய பங்கு என்ன இந்த நாட்டின் வளர்ச்சிக்கென்பதை ஒவ்வொரு தமிழனும் சிந்தித்து பெருமைப்பட வேண்டும், பெருமிதத்தோடு இருக்க வேண்டும். இந்த நாட்டு மக்களில் ஒருவனாக மட்டுமல்லாமல் இந்த நாட்டு குடிமகனாக இந்த மண்ணின் வளர்ச்சிக்கு எந்த வகையில் நாம் பங்காற்றி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து சிந்தித்து பெருமிதப்பட வேண்டும். இப்போது நாம் பார்க்கின்ற மலேசியா வளம் மிகுந்த மலேசியா. இந்த நாடு மிக உயர்ந்த நிலையில் பொருளாதாரத்துறையில் எங்கோ போய்க் கொண்டிருக்கிறது. இரட்டை கோபுரங்கள் என்ன, சாலைகள் என்ன, வானை முட்டும் கோபுரங்கள் என்ன, எத்தனையோ கட்டடங்கள், எத்தனையோ வளங்கள் என நாடு வளர்ச்சி அடைந்து விட்டது. ஆனால் அன்றொரு நாள் இந்த நாடு எப்படி இருந்தது? காடாக கிடந்த நாட்டை அழித்து இதை வளப்படுத்திய பெருமை மூவின மக்களுக்கும் உண்டு. அனைத்து மக்களுக்கும் இதிலே பங்குண்டு. இதிலே இந்தியர்களின் பங்கை பற்றித்தான் இன்று பேசப் போகிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கு வந்தார்கள்? வெறும் வாழ்வதற்கு வரவில்லை, இந்த நாட்டை வாழ வைக்க வந்தவர்கள். இவர்களும் வாழ்ந்து நாட்டையும் வாழ வைத்தார்கள். நாட்டு பற்று என்பது உள்ளத்திலும் உடலிலும் உயிரோடு கலந்திருந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். செம்பனை காடுகளை உருவாக்கினார்கள். வெறும் காட்டை செம்பனை காடுகளை உருவாக்கினார்கள். அந்த செம்பனை காடுகளை சந்தனக்காடாக நிறைத்தே படுத்து உறங்கினார்கள். பால்மரக்காட்டினிலே பால்மரம் சீவினார்கள். இந்த நாட்டை வளப்படுத்தினார்கள். சாலைகளெல்லாம் போட்டார்கள். என்றோ ஒரு கவிதை படித்த ஞாபகம். சாலைகளெல்லாம் ஏன் தார்ச்சாலைகள் கருப்பாக இருக்கிறது தெரியுமா? போட்ட தமிழன் கருப்பு தமிழன் என்பதனால் அது பறைச்சாற்றுகிறதாம். அது கூட ஞாபகம் வைத்திருக்கிறதாம். அப்படிப்பட்ட சாலைகளை உருவாக்கினார்கள். அதோடு நின்று விடாமல் வாழ வந்த இடத்தில் தமிழை நிலைநிறுத்தினார்கள். கோயில்களை கட்டினார்கள். பண்பாடு வளர்த்தார்கள். மொழி வளர்த்தார்கள். வந்த மண்ணுக்கு விசுவாசமாக இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயரிய இனத்தில் பிறந்த நாம் இந்த மலேசிய தினத்தில் எங்களுடைய பங்களிப்பு இது என்று பெருமையோடு சொல்ல வேண்டும். நம்முடைய இளம் தலைமுறையினரும் நம்மவர்கள் இப்படிப்பட்ட உழைப்பை இந்த மண்ணுக்கு சிந்தியிருக்கிறார்களா? இந்த மண்ணுக்கு உரமானவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? ஜப்பானியர் காலத்தை பற்றி இன்று யாரும் பேசுவதே இல்லை. எத்தனை ஆயிரம் மலேசிய இந்தியர்கள் ஜப்பானியர்களால் சயாம் மரண ரயில் பாதை அமைப்பதற்கு அழைத்துச் செல்லப்பட்டு திரும்பாமலேயே இறந்திருக்கிறார்கள். எத்தனை பேர்! இந்த மண்ணிலே கணபதி என்கின்ற தொழிற்சங்கவாதி தூக்கிலே தொங்கினார். வெள்ளையன் தூக்கிலிட்டான். எப்படியெல்லாம் இந்த மண்ணின் சுதந்திரத்திற்கு போராடி இருக்கின்றோம். இந்த மண் என்பது நம்முடைய தாயை போல போற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிறோமே நாம். இந்த மண்ணின் வளத்திலே ஒவ்வொரு தமிழனுடைய வியர்வை துளியும் இரத்த துளியும் கலந்திருக்கிறதே என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனை இருந்தால்தான் இந்த மண்ணுக்கு உரிமை உள்ளவர்கள் நாம் என்பது வெறும் வார்த்தையில் அல்ல, மலேசிய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றன. குடி உரிமை என்பது யாசித்து பெறப்பட்ட ஒன்றல்ல, இது நம்முடைய பிறப்புரிமை என்பதை நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும்.
மலேசிய மண் நம்முடைய மண். இங்கே பல்லின மக்கள் இருக்கிறார்கள், பல்லின சமூகங்கள் இருக்கின்றார்கள், சபா மக்கள் இருக்கின்றார்கள், சரவாக்கியர் இருக்கிறார்கள், தீபகற்ப மலேசியர் இருக்கின்றார்கள். நாமெல்லாம் ஒரு தாய் பெற்ற மக்கள் என்கின்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். ஆக இது நம் நாடு என சிந்திக்கின்ற இந்த வேளையிலே புரட்சி கவி பாரதிதாசன் இயற்றிய ஒரு அற்புதமான பாட்டு நினைவுக்கு வருகிறது. அவர் சோலைகளை பார்க்கிறார். சித்திரச் சோலைகளே, வளமிகுந்த இந்த சோலைகளே, சித்திரச் சோலைகளே, உம்மை நன்கு திருத்த இப்பாரினிலே. உங்களையெல்லாம் சோலைகளாக உருவாக்குவதற்கு, இந்த மரங்களை நடுவதற்கு முன்னம் எத்தனை தோழர்கள் இரத்தம் சொரிந்தனரோ உந்தன் வேரினிலே. இந்த மரங்களுடைய வேர்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், வேர்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு ரப்பர் மரத்தின் வேரிலும், ஒவ்வொரு செம்பனை மரத்திலும் வேரிலும் நம்முடைய இனத் தோழர்களின் இரத்தம் சொரிந்தது, கிடந்தது, கலந்தது, காட்சியளிக்கும் என்று புரட்சி கவி பாரதிதாசன் சொன்ன அந்த பாட்டு மலேசிய தமிழர்களுக்கு மிகவும் பொருந்தும். ஆக நாம் பெருமையோடு இன்று சிந்திக்க வேண்டும். இந்த மண்ணில் உரிமை பெற்றவர்கள் நாம், இந்த மண்ணுக்காக உழைத்தவர்கள் நாம், இந்த மண்ணுக்கே உரமானவர்கள் நாம். நம்முடைய உரிமைகளை என்றும் நிலைநாட்டுவோம். இந்த உரிமை என்பது பிறப்புரிமை. இந்த உரிமையை பெருமையோடு தலைநிமிர்ந்து நாங்கள் மலேசியர்கள், பேசுகின்ற தமிழர்கள், நாங்கள் பல்லின சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பல பண்பாடுகளை கடைபிடிக்கின்றவர்களாக இருக்கலாம். இருந்தாலும் நாங்கள் இந்த நாட்டு மக்கள், மலேசியா எங்கள் தாய் என்ற உணர்வோடு நம்முடைய அடையாளங்களை என்றும் தொலைத்து விடாமல், நம்முடைய அடையாளங்களை உயிர் போகின்ற நிலையிலும் காத்து, ஒரு தமிழனாக, பண்பாட்டுக்குரியவனாக அனைத்து அடையாளங்களையும் காப்பாற்றிக் கொண்டு மலேசியனாகவே இந்த மண்ணில் வாழ்வோம். புரட்சி கவி பாரதி சொன்ன அந்த சிந்தனையை நினைத்து பார்ப்போம். இந்த வேளையில் நம்முடைய முன்னோர்களை எல்லாம் சிந்தித்து பார்க்கிறோம். எங்களுக்காக உழைத்து ஓடாய்ப்போன எங்களுடைய முன்னோர்களே, உங்களுடைய உழைப்பு வீணாகாது. எங்களுக்காக உழைத்து 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 எந்தவித சுகத்தையும் பார்க்காமல், எந்தவித வளத்தையும் அனுபவிக்காமல், எந்த விதமான உயர்வையும் அடையாமல் எங்களுக்காகவே வாழ்ந்து எங்களை உயர்த்திவிட்டு நீங்களெல்லாம் விண்ணுலகம் சென்றீர்களே, நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவிலே நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம். உங்களுடைய தியாகங்கள் இந்த மண்ணிலே மறக்கப்படாமல் இருக்க உறுதி கொள்வோம். நீங்கள் இந்த மண்ணை வாழ வைத்தவர்கள், எங்களை வாழ வைத்தவர்கள். உங்களை இப்போது கரம் கூப்பி வணங்குகிறோம். வணக்கம்.